காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். 4 முக்கிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. ஜூன் 15 முதல் நாடளாவிய ரீதியில் டெங்கு ஒழிப்பு வாரம். பதவி விலகினார் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர். ஸ்டார்மர் அரசுக்கு பெரும் நெருக்கடி. இனி விரிவான செய்திகள். நிலவும் மழையூடான வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுவரேலியா, கண்டி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. நுவரேலியா மாவட்டத்தில் அம்பகமுவ பிரதேச செயலக பிரிவுக்கும், கண்டி மாவட்டத்தில் தொலுவ பிரதேச செயலக பிரிவுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் பெல்மடுல்ல, அயகம, ரத்தினபுரி, கொடகவெல, கலாவாக மற்றும் நிவிதிகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்த நுவர பிரதேச செயலக பிரிவுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அதிகரித்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் நாடு தழுவிய ரீதியில் டெங்கு கட்டுப்பாடு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் கலாநிதி பிரிசில்லா சமரவீர தெரிவித்துள்ளார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக நுளம்பு பெருகும் இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை அழிப்பதற்காக கடந்த ஜூன் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. டெங்கு தடுப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கும், நோய் பரவல் அபாயத்தை குறைப்பதற்கும் உள்ளூர் ஆட்சி மன்ற மட்டத்தில் மற்றுமொரு டெங்கு ஒழிப்பு வாரம் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். பாதுகாப்பு செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான பல மாத கால சர்ச்சையை தொடர்ந்து பிராந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஜான் கீலி தனது பதவியை விட்டு அதிரடியாக விலகியுள்ளார். அதிகரித்து வரும் சர்வதேச அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கேற்ற புதிய நிதியை ஒதுக்க பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தவறவிட்டார் என்றும் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னர் பிரதமருக்கு விசுவாசமாக இருந்த ஜான் ஜீலியின் இந்த விலகலை தொடர்ந்து இளநிலை பாதுகாப்பு அமைச்சர் அல் காரன் சீம் தனது பதவியை துறந்துள்ளார். பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பது தொடர்பாக பிரதமருடன் நிதி அமைச்சருடனும் நீண்ட நாட்களாக இழுபறி நீடித்தால் பிரிட்டனின் பாதுகாப்பு முதலீட்டு திட்டம் பெருமளவில் தாமதமாகி இருந்தது. இந்த சூழலில் நாட்டின் பாதுகாப்பு சேவைகளை நிறைவேற்ற பிரதமராலும் நிதி அமைச்சகத்தாலும் இயலவில்லை என்றும் கீலி தெரிவித்துள்ளார். இந்த அதிரடி பதவி விலகல்களை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சராக டான் ஜார்விஸ் என்பவரை பிரதமர் ஸ்டார்மர் உடனடியாக நியமித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.